ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான வல்லாரை வச்சு ஒரு பொடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மதியம் பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் கொடுக்கும் பொழுது இதில் இருந்து அந்த பொடியை போட்டு 2 உருண்டை சாதத்தில் போட்டு நல்லா விரவி 2 உருண்டைகளாக லஞ்ச் பாக்ஸோடு நீங்கள் வச்சு விடும் பொழுது கண்டிப்பாக அதை அவங்க சாப்பிட தான் செய்வாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கள், இந்த பொரிகடலையையும் அந்த வெள்ளை எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த எள்ளு பொரியிற ஸ்டேஜுக்கு வரும், உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம மற்ற பொருட்களை ஒன்றுன்னா இப்போ வறுக்க போகிறோம். இந்த பொடி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் கலந்த சாதம் கூட இந்த பொடியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இந்த பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து மட்டும் 2 மிளகாய் வத்தல் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் வத்தலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 by 1 போட்டு வறுத்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், கடலைப்பருப்பை நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு இதையும் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது துவரம்பருப்பு, இதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பையும் உருட்டு பருப்பையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக நம்ம இப்போ வறுக்க போகிறோம். எந்த அளவு வறுபட்டிருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ காமிக்கிறேன். அளவுக்கு, அதாவது முக்கால்வாசி நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வல்லாரக்கீரையை போட்டு இப்போ வறுக்க போகிறோம். இந்த வல்லாரக்கீரையை என்ன பண்ணுங்கள், நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சாலும் சரி, இல்லாட்டா நல்லா தொடச்சிட்டு இதே போல் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முக்கால்வாசி நல்லா வறுபட்டுருச்சு இந்த பருப்பு வகைகள் எல்லாம். இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா, இதை போட்டுட்டு உடனே இறக்கிடக்கூடாது. இது நல்லா வறுபடணும் பாருங்கள். நம்ம நார்மலாக கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு இதே மாதிரி பருப்பு பொடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் கொத்தமல்லி இலை பொடி, துளசி, கற்பூரவள்ளி, நிறைய முருங்கைக்கீரை பொடி எல்லாமே போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொடி, பொடி வகைகள்னே பருப்பு பொடி வகைகள்னு ஒரு பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது என்னென்னா ஈரப்பதமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பையும் நீங்கள் வந்து நிறைய இலைகள் சேர்த்துற வேண்டாம். இது ஒரு கட்டு இலை சரியாக இருந்தது எனக்கு. நான் சொன்ன அந்த பருப்பு வகைகள் அந்த அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு நீங்கள் செய்யும் பொழுது இது சரியாக இருக்கும். திரிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கிரும். அதனால் கரெக்டாக கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஜீரகமும் அந்த மிளகையும் என்ன பண்ணுங்கள், ட்ரையாக போட்டு நல்லா பொரியிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டிதான். இதெல்லாம் சூடு ஆறட்டும். கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. இது நான் பொடி பெருங்காயமாக இருக்கிறதுனால இந்த சூட்டோட இதை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிரும். இதை என்ன பண்ணுங்கள், ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக திரித்து வச்சுக்கிடும் பொழுது நம்ம தேவைக்கு எப்போனாலும் இதில் இருந்து நம்ம எடுத்து சாதத்தில் கலந்து பசங்களுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே நாளில் இது வந்து நம்ம எடுக்கலன்னா மேலே என்ன பண்ணுங்கள், சாதத்தை நல்லா வடிச்சிட்டு அல்லது நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மேலே போட்டுருங்க. அப்படியே அந்த பொடியை மேலே தூவிட்டு தனியாக ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு அல்லது நெய்யில் தாளிச்சா கூட பரவாயில்ல, 2 முந்திரி பருப்பு, 2 மிளகாய் வத்தல் போட்டு நல்லா கருவேப்பிலை கிள்ளி போட்டு தாளித்து அந்த சாதத்தோடு நல்லா விரவி கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டா பசங்களுக்கு நீங்கள் எப்போதும் போல் லஞ்சு கொடுத்து விடும் பொழுது கொஞ்சமாக சாதத்தில் இது 2-3 ஸ்பூன் போட்டு விரவி சின்ன சின்ன உருண்டைகளாக ஓரத்தில் நீங்கள் இதை உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதை சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியமானது கொடுத்தாகணும். நம்ம நிறைய பேர் இந்த வல்லாரக்கீரை தோசை சாப்பிட மாட்டாங்க, பொரியல் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது தாராளமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.